வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷா. இனி ஒரு திருநாசர். பூர்வபக்ஷ சதுர்த்தி நடேசர் அபிஷேகம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. மாசி மாதம் மக நட்சத்திரம் மற்றும் பூர்வபக்ஷ சதுர்த்தி நடேசர் அபிஷேகம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. இவை தொடர்பாக சர்வதேச இந்து குடும்ப பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் புதன்கிழமை மாசி மாதத்து மாக நட்சத்திரம். பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் நடைபெற்று தேர் உற்சவம் தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். அந்த வகையில் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயம் இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த மலையகத்தின் கண்ணே மாத்தளை என்னும் பதியிலே கோவில் கொண்டுள்ள முத்துமாரி அம்பிகையினுடைய பஞ்சரதபவனி உற்சவம் சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமில்லாமல் அன்றைய தினத்திலே நடராஜ பெருமானுக்குரிய சிறப்பான அபிஷேக நாள் நடேசர் அபிஷேகம். எல்லா சுவாமிகளுக்கும் நாம் தினமும் அபிஷேகம் பண்ணி கொள்ளுவோம். ஆனால் நடராஜ பெருமானுக்கு மட்டும் வருடத்திலே 6 நாட்கள், அதிலே ஒரு நாள் இன்று மாசி மாதத்து பூர்வபக்ஷத்து சதுர்த்தசி மத்தியானம் அந்த அபிஷேகம். இந்த வருடத்திலே 6 நாள் மட்டும்தான் நடேசருக்கு அபிஷேகம். மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே ஆனி உத்தரம், ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, புரட்டாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி, மார்கழி மாதத்திலே திருவாதிரை. இந்த 6 நாட்களிலும் 3 நாட்கள் பூர்வபக்ஷத்து சதுர்த்தசி திதியாக மாசி மாதம், அதே போல ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டதாக அமைந்திருக்கும். சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம். இந்த 6 நாட்கள் நடராஜ பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகத்துக்குரிய நாள். இன்று இந்த மாசி மகம் அம்பாளுக்குரிய நாளாகவும், இந்த மாசி மாதத்து பூர்வபட்சத்து சதுர்த்தசி நடேசருக்குரிய நடேசருக்குரிய நாளாக அமைந்திருக்கிறதுனாலே இறையுளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அம்பாளுடைய திருவருளும் நடராஜ பெருமானுடைய பேரருளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.